ஜான் ஜெபராஜ் மீண்டும் கோயம்புத்தூரில் சர்ச்சை தொடங்க இருக்கிறார். அங்கே கோயம்புத்தூரில் எஸ்எம்என் ஹாலில் நடக்க போகுது. 7:30 சண்டே 7:30 ஆரம்பித்து ஒரு 9 o'clock அந்த ஆராதனை முடிய போகுது. அடுத்த ஆராதனை ஜாய் ஆடிட்டோரியத்தில் கோயம்புத்தூர்லேயே இருக்கிற இடத்துல துவங்கும். இங்கே நான் பழைய சர்ச்சில் இருந்தவங்கக்கிட்ட எந்த கோபமும் கிடையாது. நீங்களும் வந்து இந்த ஆராதனையை கலந்துங்க, கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறது. அதை கேட்போம் வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு நற்செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த கிங்ஸ் ஜெனரேஷன் சபை சத்துருக்களால் நிறுத்தப்பட்டது. ஆனால் சபையை பாதாளம் மேற்கொள்ள முடியாது என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2025 ஆண்டு முதல் நம்முடைய கிங்ஸ் ஜெனரேஷன் சபை மறுபடியும் துவங்கவிருக்கிறது. கோயம்புத்தூர் பட்டணத்திலே 2 இடங்களில் நம்முடைய சபை ஆராதனை நடைபெறும். முதலாவது ஆராதனை காலை 7 மணிக்கு, எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணிக்கு எம்எஸ்என் ஹால், மேட்டுப்பாளையம் ரோட்ல சாய்பாபா காலனியில் இருக்கிற எம்எஸ்என் ஹாலில் காலை 7 மணிக்கு நம்முடைய முதலாவது ஆராதனை தொடங்கும். 7 மணி முதல் 8:30 மணி இல்லை 9 மணி வரை அந்த ஆராதனை நடைபெறும். 2வது ஆராதனை இருகூர்ல இருக்கிற ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஜாய் ஆடிட்டோரியம்ல காலை 9:30 மணிக்கு 9:30 2வது ஆராதனை நடைபெறும். கோயம்புத்தூர்ல இருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு, குறிப்பாக கிங்ஸ் ஜெனரேஷன் சபைக்கு ஆல்ரெடி வந்து வெகு தூரம் பிரயாணம் பண்ண முடியாம, வாகன வசதி இல்லாம யாராவது கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு சந்தோஷமான செய்தி. நம்முடைய ஆராதனை சிட்டிக்கு நடுவில் சாய்பாபா காலனியில் வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு முதல் ஆராதனை எம்எஸ்என் ஹாலில் நடைபெறும். நீங்க எல்லாரும் அங்கே வரணும். வாகன வசதி உள்ளவர்கள், முடிந்தவர்கள் தயவு செய்து நீங்கள் சிட்டிக்குள்ள வராமல், ஏன்னா இங்கே நிறைய க்ரௌட் இருக்கும். வாகனம் இல்லாமல், எந்த வெஹிக்கிள்ஸ் இல்லாமல், கார் இல்லாமல், வாகன வசதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு முதல் ஆராதனை சௌரியமா இருக்கும். வாகனம் உள்ளவர்கள் தயவு செய்து நீங்க 2வது ஆராதனைக்கு இருவருக்கு வரும்படி உங்களை அன்பு கட்டளையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். கர்த்தர் மறுபடியும் துவங்குகிறார். இந்த முறை சபை மென்மேலும் வளரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதை ஆவியில் பார்க்கிறேன். ஒருவேளை சபை ஆராதனைக்கு எங்கும் போகாமல் இருந்தவங்க, இல்ல ஏன் இப்படி நடந்துச்சு பாஸ்டர், ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு கேள்வியோடு இருக்கிறவங்க நேரில் வாங்க. எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை. நான் உங்களை அங்கே பார்க்க ஆசைப்படுறேன். முதல் ஆராதனை 7 மணிக்கு எம்எஸ்என் ஹால் சாய்பாபா காலனி. 2வது ஆராதனை 9:30 மணிக்கு இருகூர்ல இருக்கிற ஜாய் ஆடிட்டோரியம்ல நடைபெறும். 9:30 முதல் 11:30 வரைக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் மறுபடியும் சந்தோஷமாய் சபை ஆராதனையை தொடங்குகிறோம். ஜான் ஜெபராஜ் 6 மாதத்திற்கு பிறகு இப்போ மீண்டும் சபையை திறக்கிறாரு. அவரு திறக்கட்டும், அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆட்சேபனையும் கிடையாது. அவர் எத்தனை சபை வேணாலும் திறந்துக்கிட்டோம். இங்கே ஒரு கணவன் மனைவி எப்படி இந்த உலகத்திலே வாழணும் அப்படின்ற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துவாரா? இங்கே கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் வருது. இதே கூட ஜான் ஜெபராஜ் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்திருக்குது. இந்த பிரச்சனைகளை என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அதை சொல்லுங்க. அடுத்ததாக என்ன கேட்குறேன்னா, இன்னும் பல வீடியோக்களை நான் வெளியிடுவேன் அப்படின்னீங்க. அது உண்மையான நிகழ்ச்சியை நீங்கள் இந்த சர்ச்சை நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கு. ஏன் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பம் வந்தது, கணவன் மனைக்குள்ள என்ன பிரச்சனை, எதை அப்படின்னு நீங்கள் உங்களுடைய சொந்த அனுபவத்தை வச்சு அந்த சபைக்கு வரவங்களுக்கு அல்லது மற்ற அனைத்து இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் விஷயத்தை சொல்லுங்க. இந்த வேதத்திலிருந்து ஒரு பயன்படக்கூடிய விஷயத்தை பேசுங்க. நீங்கள் துதிகள் ஓயாது பாட்டு பாடிட்டா இங்கே எங்களுக்கு 1000 லட்சம் கோடிகள் வந்து கொட்டிடல. ஏன்னா இந்த உலகத்தில் நாங்கள் வாழறதுக்கு, கணவன் மனைவி சந்தோஷமாக வாழறதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இந்த பைபிள் இருந்து நீங்கள் சொல்லுங்க. கணவன் என்ன இந்த மாதிரி இருக்கணும், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சொல்லுங்க, மனைவி செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு 2 பேரும் சேர்ந்து என்னென்ன செய்யணும் அதை சொல்லுங்க. நான் வந்து நீ எத்தனை சர்ச்சை அடிச்சு கட்டிங்க அதை பற்றில எங்களுக்கு கவலை கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆளுமே இந்த ஒரு குடும்பத்தை மையமாக வைத்து இந்த பைபிள் இருந்து ஒரு விளக்கத்தையும் கொடுக்கறது இல்லை. மோகன்சி லாசரஸ் உங்களை திட்டுறாரு, ஆடுறாரு, பாடுறாருன்னு. அவர் கூட ஒரு குடும்ப வாழ்வியலை சொல்றதே கிடையாது. இவர் என்ன செய்யறாரு, ஜான் ஜெபராஜை திட்டிட்டு காணிக்க கொடுங்க, சர்ச்சுக்கு வாங்க, இப்படி தான் சொல்றாரு. அவரும் கணவன் மனைவிக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கல. ஒரு
குடும்பம் ஒற்றுமையா இருக்க ஒரு அறிவுரையை கொடுக்கல, வேதத்திலிருந்து ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கல. இந்த உலக வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமா சமாதானமா வாழுதுன்ற ஒரு விஷயத்த ஆதாரபூர்வமா வசனத்திலிருந்து அவர் விளக்கல. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறு இருந்தும் அவரு ஒரு விஷயத்தையும் இந்த குடும்பத்தை மையமாக வைத்து விளக்கல. ஒரு பொதுவாக ஒரு அறிவுரை சொல்வார். அந்த அறிவுரை பைபிள் இருந்து சொல்றது கிடையாது. இது மாதிரி யாருமே இந்த உலகத்துல ஒரு குடும்பம் எப்படி செயல்படணும், கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், எது எதுல அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்றதெல்லாம் சொன்னா தானே அடுத்த தலைமுறை நம்ம நல்லா இருக்க முடியும். இன்னைக்கு இவங்க வெறும் வசனத்தையே பேசிட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருந்தா எப்படிதான் இப்போ இனி இந்த உலகத்துல இனிமே எத்தனை பேர் வந்து வாழ போறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் வரைமுறையை கொடுக்கணுமா இல்லையா? நம்ம வாழ்ந்தவங்களுடைய கடமை என்ன? அடுத்த தலைமுறைக்கு நாம் ஒரு உதாரணமான வாழ்க்கை வாழணும். இந்த வாழ்க்கையை நாம் வரையறுத்து சொல்லணும். மக்களுக்கு அடுத்த சந்ததியினருக்கு ஒரு வாழ்க்கை என்ற விஷயத்தை வரையறுக்கணும். இங்க மனமோன போக்கில் ஜீவிக்கிறது கிடையாது. அதுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை இந்த பைபிள். ஏன்னா ஆளுக்கு ஒரு சர்ச்சை கட்டிங்க, ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க, ஆளுக்கு ஒரு கொள்கையை வச்சுங்க, ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டுக்குங்க அப்படின்றதுக்காக எழுதப்படல இந்த பைபிள். இது குடும்பத்தை மையமாக வச்சு எழுதப்பட்டது. அந்த உண்மையை யாரும் விளங்கிக்கிறது கிடையாது. அதுக்கு குடும்பத்துக்கு வைக்கிற முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. குடும்பத்தை இவங்க சொல்ற பைபிள் இலக்கம் வந்து குடும்பத்தை பிரிக்குது. இப்ப ஜான் ஜபராஜ் குடும்பம் பாருங்க எப்படி போச்சு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத, புரிந்து கொள்ள சக்தி இல்லாத, செயல்படும் சக்தி இல்லாத, ஒரு சிந்தனை சரியான சிந்தனை இல்லாத, கீழ்ப்படிதல் இல்லாத, ஒருத்தர் எதிர்த்து பேசி இன்னைக்கு குடும்பம் பிரிஞ்சு போச்சா இல்லையா? அந்த குழந்தைகள் தான் அனாதியாகும். அதெல்லாம் வந்து இந்த மூத்த ஊழியர்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா கட்டிட ஆலயத்துக்கும் காணிக்கைக்கும் இவங்க ஆசைப்பட்டு இவங்களுடைய சுய கௌரவம் இங்கே குறைந்து விடக்கூடாதுன்னு கட்டிட சபைகளை உயர்த்தி கட்டிக்கின்னு, கோபுரங்களை அதிகப்படுத்திக்கின்னு, கூடாரங்களை விரிச்சு கட்டிக்கின்னு இப்படியே இருக்கிறதுனால நமக்கு அதனால ஒரு பயணம் கிடையாது. இன்னைக்கு இந்த வேதம் வந்து குடும்ப வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுது? ஒரு வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லாத, உறவுகளுக்குள்ள பிரச்சனை இல்லாத, பணப்பற்றாக்குறை இல்லாத, மனஸ்தாபம் இல்லாத, செல்வ செழிப்புமா அன்போட எல்லாத்தையும் அனுபவித்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு யாரும் இங்க வழி சொல்லலை. ஆனா இந்த பைபிள் வந்து இந்த குடும்பத்தை மையமா வச்சு தான் இந்த பைபிளே எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகள்ல நம்முடைய வாழ்வியல் சொல்லி இருக்குது. அதெல்லாம் இவங்களுக்கு யாருக்கும் மைண்டுக்கு வர்றது கிடையாது. பைபிள் என்ன, இயேசு கிறிஸ்துன்னா பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், அவருக்காக துதிக்கணும், பல மணி நேரம் ஜெபம் பண்ணணும், பல ஆயிரங்கள் நம்ம காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இந்த நினைப்புல தான் இருக்காங்க எல்லாம். ஆனா இயேசு கிறிஸ்துவோ பைபிளோ அதை எதிர்பார்க்கல, அதை செய்ய சொல்லல. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ வேண்டும், கணவன் மனைவி குடும்பமாக செழிப்பாக, ஒரு பிரச்சனை இல்லாத, சந்தோஷமான, பணம் பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தான் விருப்பப்படுது இந்த வேதம் என்ன விரும்புகிறது மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி, அதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலை கிடையாது. அதை சிந்திக்கிற சக்தி இவங்களுக்கு கிடையாது. ஏதோ இவங்க வாழ்க்கை வந்ததெல்லாம் ஒரு 4 பாட்டை பாடிக்கின்னு, ஜபம் பண்ணிக்கின்னு, கை தட்டிக்கின்னு, தங்களுடைய காலத்தை நேரத்தை வீணடிச்சுக்கின்னு, அதுக்கப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை, பணம் இல்லை, எனக்கு கடன் ஆயிடுச்சு இப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிறது எந்த விதமான ஒரு அர்த்தமே கிடையாது. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், சந்தோஷமான, சமாதானமான, செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும், அதைத்தான் நம்ம யோசிச்சு செயல்படணும். அதைத்தான் விரும்புகிறது இந்த வேதம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.